இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேக் ஆர்பிட்ரேஷன் நடத்தும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ கார்ட்ஸ் மற்றும் பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய ஃபேக் ஆர்பிட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபேக் ஆர்பிட்ரேஷன். நிறைய பேருக்கு வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு ஆர்பிட்ரேஷனே என்னன்னு தெரியாது. ஆர்பிட்ரேஷனே என்னன்னு தெரியாதப்போ ஃபேக் ஆர்பிட்ரேஷன் மட்டும் எப்படி தெரிஞ்சிட போகுது? ஃபேக் ஆர்பிட்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை சார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருக்கீங்க, மினிமம் கிரெடிட் கார்டு எடுத்துப்போம். அதுக்கு தான் அதிகமாக ஆர்பிட்ரேஷனுக்கு போவாங்க. ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஆர்பிட்ரேஷன் தான், வேறு வழியே கிடையாது கிரெடிட் கார்டுக்கு. ஏன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே வங்கி உங்களை பார்க்கவே பார்க்காது. உங்களோட உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்து சிபில் பார்த்து தான் கொடுப்பாங்க ஒரு கிரெடிட் கார்டு. ஏன்னா லோன் மாதிரி பணத்தை அவங்க கிரெடிட் பண்ணுறதில்ல. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கட்ட வேண்டியது, இந்த மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணதை அடுத்த மாதம் கட்ட வேண்டியது. இந்த கண்டிஷன் பேரில் தான் அவங்க கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை டிஃபால்ட் ஆகிங்கன்னா உங்களுக்கு ஒரே வாய்ப்பு வேணால் உங்களுக்கும் ஒரே ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் தான் சைனிங்கில் இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா பர்சனல் லோன் மற்ற இதுக்கு மாதிரி ப்ராசஸ் அதிகமாகலாம் இருக்காது. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் பண்ணி அவனே அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ ஒரே ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதை ஆன்லைன்லேயே பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி தான் கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. அதனால் இந்த கிரெடிட் கார்டுக்கு தான் இப்போ ஆர்பிட்ரேஷன் அதிகமாக போகும். இப்போ இந்தியா லெவலில் என்ன அதிகமான கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கார்டு, எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் பல கேட்டகரி இருக்குது, பல நன்மைகள். ஒரு கிரெடிட் கார்டை பற்றி நம்ம ஒரேடியாக தப்பாக சொல்லக்கூடாது. கிரெடிட் கார்டில் முறையாக யூஸ் பண்ணாக்கா நிறைய நன்மைகள் கிரெடிட் கார்டில் இருக்குது. அதை என்னோட பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன். முறையாக ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணோம்னா அந்த கிரெடிட் கார்டில் நமக்கு நன்மைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இங்கே தொல்லையே. ஏன்னா திடீர்னு லிமிட் இன்க்ரீஸ் பண்ண உடனே வரவுக்கு மீறின செலவு வரும்போது செலவு அதிகமாகிடுது, கட்ட முடியாமல் போயிடுது, டிஃபால்ட் ஆகிடுறாங்க. ஆக எப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வங்கி எப்போ ஒருத்தர் கட்ட முடியாமல் வந்துடுது அப்போவே ரெக்கவரிக்கு போயிடுச்சா, ரெக்கவரிக்கு போனவுடனே தன்னோட திருவிளையாடலில் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மெயினாக ஆர்பிட்ரேஷன் அப்படின்றது தான் இந்த. ஏன்னா எடுத்த உடனே இதை எடுத்துட்டோம்னா பின்னாடி இவங்க எதிர்க்கிறதுக்கான எந்த வித பிரம்மாஸ்திரமும் இல்லாமல் போகுது. இது பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம்னு வச்சுக்கலாம். ஒரு சிறந்த ஆயுதம்னு வச்சுக்கிங்க. இந்த ஆயுதத்தை போரில் எப்பவுமே கடைசியில் தான் பயன்படுத்தணும். முன்னாமே எடுத்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா அது பின்னாடி இருக்கிற ஆபத்தை காக்கிறதுக்காக தான் அது முக்கியமான ஆபத்தே இருக்கும். சில பேரோட சேமிப்பு கூட அந்த மாதிரி தான். பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தான் இப்போ சேமிப்பு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் கையில் எடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா பயமுறுத்தலோடு நிற்கணும். சில பாம்புகள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி சத்தம் போடும், கிட்ட வரும்போதே உஷ்ன்னு சத்தம் போடும். எதுக்குன்னா பயமுறுத்துறதுக்கு. என்கிட்ட வராத வச்சுக்கிட்டா நீ கண்டோம் அப்படின்றத சொல்கிறது தான் பாம்புகள் பெரும்பாலும் சத்தம் போடும். கிட்ட அதையும் கேட்கலனா கிட்ட 2 தடவை தலையை தூக்கி வார்னிங் கொடுக்கும். அதையும் பிடிக்கலையா கிட்ட கடைசியில் குத்தங்கிற மாதிரி. இவங்களாம் அப்படி தான். வங்கியில் எஸ்பிஐ கார்ட்ஸ் அந்த மாதிரி தான். அதே போல் பஜாஜ் லோனு, பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் பர்சனல் லோனு, பஜாஜ் பிஸ்னஸ் லோனு எல்லாமே இப்படி தான். இவங்க முன்ன பஜாஜுக்கு பூனேவும் எஸ்பிஐக்கு டெல்லியும். ஆனால் ஹெட் ஆஃபீஸ் குருகான் தான் எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரேஷன் இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ்னு அனுப்பி வைப்பாங்க. எல்லாமே டைப்பிங் பண்ணி அனுப்பிச்சு